குழுக்கள். எப்போதும் ஒரே விஷயம் பற்றி அதிகமாக யோசித்தால் நம்ம யோசனைகள் வேறு வழியில் போய்விடும். நாம் எடுக்கும் முடிவில் பர்ஃபெக்ட்னஸ் இருக்காது. எந்த விஷயமாக இருந்தாலும் ஓரளவுக்கு மேல் யோசனை பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் மட்டும் இல்லை, மகிழ்ச்சி, ஆனந்தம் இவை எல்லாம் இருக்கும். நம்ம இக்கம் பக்கம் இருக்கும் 10 பேரை இணைத்து கொண்டு போயிட்டே இருக்க வேண்டும். இந்த விஷயம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நம்ம இருக்கும் டிப்ரெஷன் மூட்லிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் 10 பேரோட பழக வேண்டும். அவ்வப்போது ஃபங்க்ஷனுக்கு அட்டெண்ட் ஆனால்தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். நாம் ஒரு தடவை வாழ்க்கையில் அடிபட்டோம் என்று 10 பேரோட பழகாமல் பேசாமல் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்க்கு அட்டெண்ட் ஆகாமல் இருப்பது ரொம்ப தவறு. மன வருத்தம் என்பது ஜஸ்ட் பாசிங் லவ் போன்றது. இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். முதலில் நாம் மனதால் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருந்தால்தான் அனைத்து பிரச்சனைகளுமே ஒரு முடிவு காண முடியும்.